ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புதிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க ஐயா. இந்த ரிஷபராசி என்பது கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே பிறக்கிறவர்கள் எல்லோரும் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலேயும் இந்த வருடம் பணவரவுகள், தொழில்கள், உத்தியோகங்கள் நல்லபடியாக வரும், நல்லபடியாக அமையும். ஆனால் பெரியோரிடத்திலே மிகவும் நிதானம் தேவை, சிறியோரிடத்திலேயே நிதானம் தேவை. பெரியோர்களுடன் நாங்கள் பேசும்போதோ அல்ல பழகும் போதோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தையை எங்களுடைய மனதை புண்படுத்தி எங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கின்றதெல்லாம் கொஞ்சம் அவர்களுடைய சபித்தினாலே இல்லாமல் போய்விடும். அதனால் பெரியோர்களிடம் கொஞ்சம் பழகும்போது நாங்கள் நிதானமாக பழக வேண்டும். எங்களுடைய இந்த ரிஷபராசி பலன் மூலம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதேபோல் சிறுவர்களிடத்தை நாங்கள் கதைக்கும் போதும் நிதானமாக கதைக்க வேண்டும். அவர்கள் எங்களை ஏசாதபடி நாங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவுகள் எல்லாம் நன்மையாக அமையும். இருந்தாலும் பெரு நஷ்டம், எவ்வளவு பணம் வந்தாலும் எங்களுடைய கையில் இந்த ராசிக்காரர்களுக்கு நிற்காது. பெரு நட்டம் என்று சொல்லக்கூடிய நஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை கையை விட்டு போயிடும். அதை நாங்கள் இன்னும் இவ்வளவு பணம் வந்ததே எங்களுக்கு ஏன் கையில் நிற்கவில்லை என்று சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடாது. என்று சொன்னால் இந்த வருஷம் அவர்களுக்கு அமைந்த பலன்படி பெரு நஷ்டமாக அமைகிறது. அது நாங்கள் எவ்வளவு தூரம்தான் சேமித்து வைத்தாலும் அதை நாங்கள் காப்பாற்றுவதோ அதை சேமித்து வைப்பதோ கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் முழுக்க போயிடும். மற்றும்படி தொழில்கள் செய்வதாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், உத்தியோகங்கள் செய்வதாக இருந்தாலும், அல்லது கல்வியில் மேல் படிப்பு, கல்வி மூலமாக கிடைக்கின்ற தொழில்கள் எல்லாம் நல்லெனவாகவே அமையும். இந்த வருடம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை கொடுத்தாலும் அந்த பணம் என்ற விஷயத்தில் கொஞ்சம் விரயமாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் கவலைப்படாது அடுத்த வருஷம் அதை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம்.